வானதி சீனிவாசன் கிட்ட ஒரு 20 மைக்கை போடுறாங்க, அந்த அம்மாவுக்கு பேச தெரியல. இதோட பொலிட்டிக்கல் சீரியஸ்னஸ் வானதிக்கு தெரியல. இதை மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் பிஜேபி. இதை மேக்ஸிமம் பிஜேபி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். அதுவும் நல்லா கவனிங்க, அசம்பிளிக்கு உள்ள பேசுறாரு, வெளியில பேசினா கூட வேற. எனக்கு எந்த அதிகாரமுமே இல்லை, நான் சும்மா நாம்கி ஆவாஸ் ஒரு மந்திரி, என் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபண்டே இல்லை. இதெல்லாம் எப்படிங்க ஒரு மந்திரி பேச முடியும்? அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மன வருத்தம் என்னன்றது ஏற்கனவே அவரை பற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய வதந்திகளின் அடிப்படையில் பார்த்தால் உண்மை என்பதை நேற்று அவரே ஒப்புக்கொண்டு விட்டார். உங்கள் நேரம் நல்லா இருக்குது, திமுக நேரம் நல்லா இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவோம். ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு எதிர்கட்சியே இல்லை, மீடியா மொத்தமாக காலடியில் உட்காந்துருக்கு. அதனால் இவ்வளோ பெரிய இஷ்யூவை பெருசாக பேச வேண்டிய மீடியாவும் பேசல, இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டிய அப்போசிஷனும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. இதுதான் திமுகவோட பலம். ஆனால் லாங் டேர்மில் இதான் அவங்களுடைய பலவீனம். யோசிச்சு பாருங்கள், பிடிஆர் மாதிரி ஒரு கேரக்டர் 4 வருஷம் ஆகுது. 4 வருஷத்தில் முதல் 2 வருஷம் ஒரு மந்திரி 3 பட்ஜெட்டை பர்சன்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஒரு கம்ப்ளீட் டம்மி ஆக்குறீங்க, கம்ப்ளீட்டாக டம்மி ஆக்குறீங்க. எதற்காக ஒரு இலாக்கா மாற்றப்பட்டார்? எதுக்கு மாற்றுறீங்க அவரை? இப்போ என்இபி பற்றி அவர் கொடுத்த கிளாரிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் மீடியாஸ்க்கே வந்து ஒரு புது தெளிவான இது 3 லாங்குவேஜ் பாலிசிலையுமே இவர் பேசினதுக்கு அப்புறமா தான் பல ஸ்டேட்டில் வந்து அந்த பிரச்சனையை உருவாகுது, அந்த லோக்கலிட்டிஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு நாலேஜபிளான பர்சன் ஐடி மினிஸ்டர் மாதிரி போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டராவது போட்டிருக்கலாம். வசூல் வராதுல்ல, கப்பம் கட்டணும்ல, அது வந்துடுது இல்லை. கப்பம் யார் கட்டுறது? யார் கட்டுறான்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு ஏற்ற ஆள் கிடையாது இவர். இந்த ஹோல் கேபினெட்டில் ஒட்டுமொத்த கட்சியில் தேசிய ஊடகங்களுக்கும் சர்வதேச ஊடகங்களுக்கும் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை, தமிழ்நாட்டின் பக்கம் இருக்கக்கூடிய மோடி அரசுடனான மோதலில் தமிழகத்தின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்களை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய, இந்தியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோட அறிவுஜீவிகள், அரசியல் கட்சிகள், கொள்கை வகுப்பாளர்கள், நீதிபதிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், இவங்க எல்லாரும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசக்கூடிய நம்பர் 1 ஆள் பிடிஆர். நீங்கள் அவரை டம்மி பண்ணி வச்சுருக்கீங்க. அப்படி ஒரு மனுஷனை கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் மாதிரி கொடுத்து ஜெயராம் ரமேஷ்லாம் கண்டினியூஸாக காங்கிரஸ் பேச வைக்கிற மாதிரி இவங்க பேச வச்சுட்டு போயிடல. அமைச்சர் அது பதவி கொடுத்து அது தொடர்ச்சியான ஒரு சில அவமானங்களை வேண்டாங்க, அது முடியாதுங்க. ரொம்ப புகழ் வந்ததுன்னா அது நஷ்டம் இல்லை, மகனுக்கு போட்டி ஆகிடும்ல. இருக்க முடியாது கட்சியில். அறிவுஜீவிகள் அங்கே உண்மையான விவரம் அறிந்தவர்கள் நீண்ட நாள் இருக்க முடியாது.